வணக்கங்க. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் பற்றின இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். சாலிட்வொர்க்ஸ் அப்படிங்கிற பிராண்டை ஃபஸ்ட்டு டிசம்பர் 1993 உருவாக்குறாங்க. சாலிட்வொர்க்ஸ் பிராண்டோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் 95. இது வந்து நவம்பர் 1995 லான்ச் பண்ணுறாங்க. டசால்ட் சிஸ்டம்ஸ் 1997 டசால்ட் சிஸ்டம்ஸ் சாலிட்வொர்க்ஸை வாங்கிக்கிறாங்க. டசால்ட் சிஸ்டம்ஸோட இன்னொரு ஃபேமஸான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டையா. ஸோ டிசைன் ரிலேட்டடாகவே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணிகிட்டு இருந்தவங்க மேனுஃபேக்சரிங்குள்ளாரையும் அவங்க ப்ராடக்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் டிசைன் டு மேனுஃபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் செட் ஆஃப் ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. அது என்ன ப்ராடக்ட், அதோட ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்ஸ். இதில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று ப்ரௌசர் பேஸ்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கனெக்டட். ப்ரௌசர் பேஸ்டுனா என்னென்னா அவங்க அப்ளிகேஷனை உங்களோட டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நீங்கள் ப்ரௌசரில் லாகின் பண்ணி ப்ரௌசர்லேயே அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட், அதோட ரிலீஸ் டேட் என்னன்னு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். க்ளவுட் கனெக்டட்னா என்னென்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌசரில் போய்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி லான்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட், அதோட ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸில் இருக்க டைப்ஸ் அண்ட் வெர்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாலிட்வொர்க்ஸில் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ஆன் ப்ரிமிசிஸ், இன்னொன்று வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸ். ஆன் ப்ரிமிசிஸ் அப்படிங்கிறது டெஸ்க்டாப் வெர்ஷனுங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்னா ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், ப்ரீமியம். இப்போ ஆன் ப்ரிமிசிஸ் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூல் இருக்கும், அசம்பிளி இருக்கும், ட்ராயிங் டூல் இருக்கும். அது கூட அடிஷ்னலாக ரெண்டர் டூல்ஸு, டேட்டா மைக்ரேஷன், லைஃப் சைக்கிள் அண்ட் கொலாபரேஷன், ஸ்கெட்சிங்க்கு, மார்க்கப்பு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. ஆன் ப்ரிமிசிஸ் ப்ரொஃபஷனலில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருந்ததோ அது எல்லாமே இருக்கும். அது கூட அடிஷ்னலாக காஸ்ட் எஸ்டிமேஷன், கொலாபரேஷன் கேப்பபிலிட்டிஸ், டிசைன் அண்ட் ட்ராயிங் செக்கிங், சோஃபிஸ்டிகேட்டட் காம்பனன்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் லைப்ரரி, அட்வான்ஸ்டு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஆன் ப்ரிமிசிஸ் ப்ரீமியமில் பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் ப்ரொஃபஷனலில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருந்ததோ அது எல்லாமே இருக்கும். அது கூட அடிஷ்னலாக அனாலிசிஸ், அட்வான்ஸ்டு சர்ஃபேஸ் ஃப்ளாட்டனிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் கேபிள் அண்ட் பைப் ரூட்டிங், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வயலட் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து க்ளவுடு கனெக்டடு அப்ளிகேஷன்ஸுங்க. அதாவது உங்கள் டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிருக்கும். பட் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற அந்த பிங்க் கலரில் இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸுங்க. ஸோ இது உங்கள் ப்ரௌசர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது எதுவுமே டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா 4 ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். 3D கிரியேட்டர், மேனுஃபேக்சரிங் டெஃபினேஷன் கிரியேட்டர், கொலாபரேட்டிவ் இண்டஸ்ட்ரி இன்னோவேட்டர், 3D ஸ்விம்மர், இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டில் அவைலபிளாக இருக்குங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டூல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அடிஷ்னலாக ஸ்டாண்டர்டில் என்னென்ன ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன் இருந்ததோ அதுவும் இருக்கும். அது கூட அடிஷ்னலாக 3D ஸ்கல்ப்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன் இதில் அவைலபிளாக இருக்குங்க. 3D எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீமியமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிட்வொர்க்ஸ் ப்ரீமியம் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அது கூட ப்ரொஃபஷனலில் என்னென்ன ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன் இருந்ததோ அது எல்லாமே இதில் இருக்கும். கூட அடிஷ்னலாக 3D எக்ஸ்பீரியன்ஸ் சாலிட்வொர்க்ஸ் சிமுலேஷன் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ப்ரௌசர் பேஸ்டு அப்ளிகேஷன் இதில் அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் ஆன் ப்ரிமிசிஸ் 3D எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆன் ப்ரிமிசிஸில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆன பிறகு உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஐக்கான் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். பட் 3D எக்ஸ்பீரியன்ஸஸில் சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகிருந்தாலும் அவங்களோட போர்ட்டலில் நீங்கள் போய்ட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். அதில் நீங்கள் என்ன வெர்ஷன் ஆஃப் சாலிட்வொர்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸோட ஸ்க்ரீன் வந்து வரும். வெல்கம் ஸ்க்ரீனோட வந்து இருக்கும். ஸோ வெல்கம் ஸ்க்ரீன் அண்டு யூசர் இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.